சார் வணக்கம். இங்கே கந்தசாமி ஒருத்தர். அதோ அவர் தான் கந்தசாமி. அவரா? ஆமாம் சார். இன்சர்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம் சார். ஆ இதெல்லாம் எடுத்து அங்கே வை. அந்த துணி எடுத்து இந்த பக்கத்தில் வை. அதுதான் அந்த துணியெல்லாம் எடு, இந்த பக்கத்தில் வை. சார் வணக்கம். வணக்கம். கந்தசாமிங்கிறது நான் தான் கந்தசாமி. என் பேர் மாணிக்கம். ஓ, உங்கள் மாமா இருக்கார்ல கதிர்வேர், அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். என் கடைக்கு அடிக்கடி வருவார். நீங்கள் எங்கே கடை வச்சுருக்கீங்க? கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி கடை வச்சுருக்கேன். என்ன விஷயம்? உங்ககிட்டேருந்து ஒரு சின்ன உதவி வேணும். இந்த கம்பெனியில் கோபி கிருஷ்ணன் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருல? ஆமாம், சூப்பர்வைசர். நானும் அவனை மாதிரி மேஸ்திரி தான். ஆனால் அவன் இங்கிலீஷில் சூப்பர்வைசர்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பான். நான் பார்க்குற வேலையில் பாதி வேலை கூட பார்க்க மாட்டான். அவரை பற்றி கொஞ்சம் விசாரிக்கணும். சொல்லுங்கள், என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டில் என் தங்கச்சி அவருக்கு பொண்ணு கேட்டிருக்காங்க. ஓ, மாப்பிள்ளை விஷயமா? நான் பொதுப்படையாக சொல்லி இங்கேருந்து விலகி இருப்பேன். எங்கள் மாமாவுக்கு வேண்டியவர் ஆயிட்டீங்க, அதான் என்ன பண்ணுறதுன்னு. இல்லை, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், பரவாயில்ல. சார், கோபி இருக்கானே, லேடிஸ் விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு. இதை வீக்குன்னு சொல்கிறதா ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறதா எனக்கே தெரியல. அதனால தான். இல்லை, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், அதுக்கு தானே வந்திருக்கேன். சார், அவனுக்கு கோபி கிருஷ்ணன் பேர் வச்சாலும் வச்சாங்க. எப்போ பார்த்தாலும் கன்னி பொண்ணுங்க பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கு எல்லா வயசு பொண்ணுங்களோட பழக்கம் சார். பாருங்களேன், இவனை தேடி அவளுங்க வர்றதும், அவளுங்களை தேடி போய் அவன் வழிஞ்சு பேசுறதும். ஐயா, சொல்றதுக்கு உடம்புல கூசுதுங்க. மற்றபடி பையன் ஓகே சார், நல்ல பையன். அப்புறம் நீங்களே முடிவு பண்ணீங்களே. இல்லை, இது சரியாக வராது, வரேன். சரிங்க சார், ஒரு நிமிஷம். நீங்க இங்கதான் பக்கத்துல தான் இருந்தேன். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கற தூரத்துல தான் இருந்தேன். ஏன் சார், உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? போங்க சார், போய் ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா பாருங்க. சார், நீங்க நிர்மலாவோட அண்ணன் தானே? ஆமாம். நீங்கள்? நான் இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சார், எந்த நல்ல விஷயத்தையும் இந்த இடத்துல நின்று பேசவே கூடாது. வாங்க சார். ஏன் சார், உங்களுக்கு விசாரிக்க வேற ஆளே கிடைக்கலையா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? சார், கோபி என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டான். நிர்மலாவை அவன் ரொம்ப லவ் பண்ணுறான். கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் முடிவே எடுத்துட்டான். அவனை நம்பி நீங்கள் உங்கள் தங்கச்சியை தைரியமாக கட்டி கொடுக்கலாம்.